தேவனை சேவிக்க வேண்டும் என்றாலும் இயேசு பிரபுவுக்காக பிரதிநிதியாக இந்த உலகில் அவருடைய இயல்பை பிரதிபலிக்க வேண்டும் என்றாலும் நீர் குற்றச்சாட்டுகளால் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு உண்மையான கிறிஸ்தவரின் தகுதி, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியரின் தகுதி, அவர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளால் நிரம்பி இருக்க வேண்டும். என்னை கேட்டால் அது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் உள்ளது. எத்தனை விமர்சனங்களாக இருந்தாலும், எத்தனை வேதனைகளாக இருந்தாலும், எத்தனை கடுமையான வார்த்தைகளாக இருந்தாலும் பிரபுவுக்காக சகிப்பதற்கான நல்ல மனது உனக்கு இருக்க வேண்டும். உன் பயணம் இலக்கை நோக்கியே இருக்க வேண்டும். விலாப வாக்கியம் 3ஆம் அதிகாரம் 27 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். விலாப வாக்கியம் 3ஆம் அதிகாரம் 27 முதல். இளமை காலத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது, அந்த நுகத்தை அவன் மீது வைத்தவர் யெகோவாவே. ஆகையால் அவன் தனியாக அமர்ந்து அமைதியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு எதிர்பார்க்கும் பொருட்டு அவன் தூளில் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். அவனை அடிக்கும் ஒருவருக்கு அவன் தன் கன்னத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவன் பழிவாங்கப்பட வேண்டும். சிலர் சேவையில் பழி வந்தவுடன் அந்த சேவையை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறார்கள். ஐயோ, இந்த சேவை எங்களுக்கு வேண்டாம். சேவையில் பழிகள் வர வேண்டும். கர்த்தருக்கு சேவை செய்யும் போது பழி என்பது கட்டாயம்.